Hi friends, today I am going to talk about 12th standard mathematics chapter 3 theory of equation exercise 3.1ல first question தான் பார்க்க போறோம். சரி first பாருங்க எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற bell icon பட்டனை click பண்ணி டச் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சரி வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். first question என்ன இருக்கு பாருங்க. If the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு கியூபிக் பாக்ஸில் வந்து அதனுடைய சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ 1, 2, 3 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு கியூபாய்டு வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா. கியூபாய்டு ஃபார்ம் ஆகும்போது வால்யூம் இஸ் இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. 52 கியூபிக் யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போது வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்னன்னு கேட்டுக்கிட்டு சரிங்களா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதோட சைட்ஸ் இருக்குல்ல அதை வந்து நான் லெட் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போ பாருங்க லெட் த சைட் ஆஃப் கியூப் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. அப்போ அதனோட சைட்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ பாருங்க சைட்ஸ் ஆஃப் கியூபாய்டு ஆர் என்ன இருக்கும். சைட்ஸ் ஆஃப் கியூபாய்டு இப்போ பாருங்க அதோட சைட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3. நெக்ஸ்ட் பாருங்க வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்ன சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இன்க்ரீஸ்டு பை 52 கியூபிக் யூனிட் சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு என்ன சொல்லியிருக்காங்க 52 கியூபிக் யூனிட் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் பவர் 3 இது கியூபிக் யூனிட்ஸு 52 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ எக்ஸ் பவர் 3 52. நெக்ஸ்ட் பாருங்க அப்படி இருக்கும்போது வந்து அதனுடைய வால்யூம் என்னவா இருக்கும். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு அதுவும் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. அப்போ பாருங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. எக்ஸ் வேல்யூ சால்வ் பண்ணிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்க வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்ன இருக்கு. இதுதான் இதனோட டைமென்ஷன் தான் எல்பிஹெச் தான். அப்போ எல்பிஹெச் மல்டிப்ளை பண்ணி பாருங்க எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு என்ன இருக்கு எக்ஸ் பவர் 3 52 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்றேன். x into x x ஸ்கொயர். நெக்ஸ்ட் x பண்ணும்போது x into 2 2x plus 1 into x x plus 1 into 2 2 bracketல again இங்க x plus 3 equal to x power 3 plus 52 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இதை ஆட் பண்ணும்போது x ஸ்கொயர் plus 3x plus 2 நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு x plus 3 equal to x power 3 plus 52 இருக்கு சரிங்களா. இப்போ பாருங்க இதில் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க இங்க இருக்கிற டேர்ம்ஸ் வந்து எல்லாம் ஈச் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்போ சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க x ஸ்கொயர் இன்ட்டு x x பவர் 3 நெக்ஸ்ட் x ஸ்கொயர் இன்ட்டு 3 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 3x பண்ணணும். 3x into x அப்போ 3x ஸ்கொயர் பிளஸ் 3 into 3 9x. நெக்ஸ்ட் பாருங்க 2 பண்ணும்போது 2 into x 2x பிளஸ் 2 3 சார் 6 ஈக்குவல் டு x பவர் 3 பிளஸ் 52 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே கியூப் இருக்கு ஈக்குவல் பேலன்ஸாக இருக்கும்போது வந்து டைரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன இருக்கு பாருங்க ரிமைனிங் இங்கே 3 இருக்கு. இதனுடைய பவர்ஸ் வந்து என்ன இருக்கு பாருங்க என்னோட டிகிரி 2 இருக்கிறது வந்து 2 டேர்ம்ஸ் தான். அப்போ 2 ஆட் பண்ணால் 6x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 9 இருக்குது இங்கே 11 2 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 11x மைனஸ் இங்கே பாருங்க ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக ப்ளஸ் வந்து 52 இருக்குது. ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் நெகட்டிவ் ஆகும். அப்போ பாருங்க இந்த பக்கம் வந்து மைனஸ் 52 ஆகும். இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது. அப்போது 6 மைனஸ் 52 மைனஸ் 40 அதை செக் பண்ணி பாருங்க 52 இருக்குது. ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போனால் நெகட்டிவ் ஆகும். நெகட்டிவ் ஆகும்போது வந்து அதனுடைய வேல்யூஸ் வந்து 46 ஆகும் சரிங்களா. அப்போ பாருங்கள் டைரெக்டாக எழுதிடுறேன் மைனஸ் 52 ப்ளஸ் 6 பண்ணும்போது மைனஸ் 46 வரும். அப்போ நான் டைரெக்டாக எழுதிடுறேன் இதனுடைய வேல்யூஸ் மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்கள் 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது
பாருங்கள் 6 இன்ட்டு -46 மல்டிப்ளை பண்ண என்ன இருக்குது 6 6 36 6 மீதி 3 அதாவது 6 6 ஆர் 36 3 6 ரிமைனிங் 3 6 4 6 ஆர் 24 ப்ளஸ் 3 27 அப்போது வாட் இஸ் த வேல்யூஸ் என்ன இருக்குது 276 இருக்குது. இப்போது இதனுடைய வேல்யூஸ் -276 இருக்குது. 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -216 வரணும். ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன இருக்கணும் அதனுடைய வேல்யூஸ் மிடில் என்ன இருக்குது 11 இருக்குது. அப்போ அதுதான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ பாருங்கள் 11 வரும்போது என்ன இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர்ஸ் வந்து -12 இன்ட்டு 23 பண்ணும்போது இதனுடைய வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் -276 கிடைக்கும். இதை ஆட் பண்ணும்போது +23 பண்ணும்போது என்ன இருக்குது 11 கிடைக்கும் சரிங்களா. அப்போ பாருங்கள் இதுதான் அந்த 2 நம்பர்ஸ். இப்போ பாருங்கள் பிஃபோரில் என்ன இருக்குது பிஃபோரில் நம்பர்ஸ் இருந்தால் ஒரு ஃபேக்டரைஸ் மெத்தட் சால்வ் பண்ணணும். பிஃபோர் நம்பர்ஸ் இல்லைன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடு. இப்போ பாருங்கள் பிஃபோர்ஸில் நம்பர் இருக்குது. அப்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பை 6 இது கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் இருக்குது -2 இருக்குது. இங்கே டினாமினேட்டருக்கு வந்து எக்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ பாருங்கள் என்ன இருக்கும் x - 2 நெக்ஸ்ட்டு 6x + 23 = 0. இப்போ பாருங்கள் இப்போது இதனுடைய x - 2 = 0ன்னு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6x + 23 = 0 சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள் x - 2 = 0 சால்வ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் x = 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் 6x + 23 = 0 சால்வ் பண்ணும்போது 6x + 23 = 0 சால்வ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கும் பாருங்கள் x இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் போனால் நெகட்டிவ் ஆகிடும். இங்கே வந்து டிவைடில் வந்து இது மல்டிப்ளை இருக்குது. மல்டிப்ளை வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ -23 / 6 இருக்குது. இப்போ பாருங்கள் 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பட் ஆனால் இதனுடைய வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் இருக்குது சரிங்களா. அப்போ இது ஒமிட் பண்ணிடலாம். நெகட்டிவ் வேல்யூ வந்து எங்கேயுமே ஏரியா இருக்காது சரிங்களா. அதாவது வால்யூம் இருக்காது. அப்போது இது அவாய்ட் பண்ணி விடலாம். இப்போ x = 2 கிடச்சிருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு x பவர் 3 + 52 சப்ஸ்டிட் பண்ணணும் சரிங்களா. அப்போ பாருங்கள் வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு ஈக்குவல் டு x பவர் 3 + 52. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் 2 இருக்குது. அப்போ 2 பவர் 3 + 52. அப்போ ஃபைனலாக இதை ஆட் பண்ணும்போது 60 கிடைக்குது. அப்போ பாருங்கள் ஃபைனலாக ஹென்ஸ் the volume of cuboid is the volume of cuboid is 60 cubic units. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க என்ன இருக்கு construct a cubic equation with roots அப்படி கொடுத்துட்டு இதுல 3 சப்டிவிஷன் வந்து क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க 1, 2 and 3. next second question 1, 1 and -2. third one 2, 1/2 and 1 இருக்கு. இப்போ பாருங்க இந்த क्वेश्चन வந்து எப்படி சால்வ் பண்ணதுன்னு ரொம்ப ஈஸி. சொல்யூஷன் இதில் ஃபர்ஸ்ட் क्वेश्चन மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க given என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷனில் 1, 2 and 3 இருக்குது. இப்போ பாருங்கள் இது ஆல்பா பீட்டா காமா சரிங்களா. அந்த பேட்டர்ன் வச்சுக்கணும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2, காமா இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள் ஆல்பா பீட்டா காமா. இப்போ பாருங்கள் இந்த கியூபிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மா வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். ஜென்ரல் கேஸ் அப்போ பாருங்கள் ஜென்ரல் கேஸ் வந்து எப்படி இருக்கும் கியூபிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க x பவர் 3 இருக்கும். x பவர் ஆஃப் 3 மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர் பிராக்கெட்டில் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா மல்டிப்ளை இருக்கும். நெக்ஸ்ட்டு பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா வந்து மல்டிப்ளை இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் சரிங்களா. இந்த 0 வந்து பிஃபோரில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போது இதுதான் ஜென்ரல் கேஸில் வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இப்படி தான் இருக்கும் பாருங்கள். x பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் எக்ஸு பிராக்கெட் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா ப்ளஸ் என்ன இருக்குது காமா ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குது சரிங்களா. இப்போ பாருங்கள் அவனுடைய வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன இருக்குது ஆல்பா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, பீட்டா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, காமா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்து சால்வ் பண்ணணும் சரிங்களா. அப்போ பாருங்கள்
x power 3 minus of x square alpha value is 1 plus 2 plus gamma 3 plus x of alpha beta 1 into 2 2 multiply பண்ணிக்கோங்க. next beta gamma 2 3s are 6. next multiply பண்ணும்போது gamma alpha 1 2 3 1s are 3 minus of alpha beta gamma இது எல்லாத்தையும் multiply பண்ணா 1 2s are 2 2 3s are 6 அப்போ minus 6 is equal to 0. next பாருங்க என்ன இருக்கு இது simplify பண்ணா x power 3 minus of இது add பண்ணும்போது என்ன இருக்கு 1 plus 2 3 3 plus 3 6 அப்போ minus 6 x square plus இங்க பாருங்க இது add பண்ணும்போது இது 8 அப்போ 11 இருக்கு அப்போ 11x இது minus 6 அப்போ equal to 0. hence பாருங்க அப்போ இதுதான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ hence the cubic equation is hence the cubic equation is என்ன இருக்கு x power 3 minus 6x square plus 11x minus 6 is equal to 0. இதுதான் கிடைச்சிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் क्वेश्चन வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஆனா கொஞ்சம் அந்த மல்டிபிள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரிங்களா. பட் ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन இருக்கு பாருங்க. given alpha is equal to 1 beta is equal to 1 gamma is equal to minus 2 கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ பாருங்க டைரக்டா நம்ம ஃபார்முலா வந்து ஆல்ரெடி ஒன் டைம் எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எழுதி சால்வ் பண்ண கொஞ்சம் டைம் வந்து லேட் ஆகும், அதனால நான் டைரக்டா வந்து அப்ளை பண்றேன். பாருங்க x power of 3 minus of x square alpha plus beta gamma வந்து ஆட் பண்ணனும். பாருங்க 1 plus 1 minus 2 plus x of மல்டிப்ளை பண்ணோம் 1 into 1 alpha beta மல்டிப்ளை பண்ணா 1 into 1 1. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -2 வரும். நெக்ஸ்ட் பர்சனல் லாஸ் யூஸ் பண்ணும்போது அகைன் -2 வரும் சரிங்களா. அப்போ பாருங்க நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா மல்டிப்ளை பண்ணா 1 into 1 1. நெக்ஸ்ட் 1 into 2 -2 ஆயிடும். அப்போ -2 மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் சரிங்களா. அப்போ +2 இருக்கு ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்க x power 3 மைனஸ் ஆஃப் இங்க பாருங்க இது எல்லாமே என்னாச்சு 1 + 1 2 2 - 2 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபுல் டர்ம்ஸ் வந்து எல்லாமே 0 ஆயிடும். அப்போ இங்க என்ன இருக்கு இது விட்டுறலாம் அப்படியே சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க x இருக்கு இங்க 1 இங்க -2 -2 -4 +1 இருக்கும்போது -3 x + 2 = 0. அப்போ பாருங்க இதோட ஆன்சர் என்ன இருக்கு x³ - 3x + 2 சரிங்களா. அப்போ பாருங்க ஃபைனலா hence the cubic equation is என்ன இருக்கு x power 3 minus 3x plus 2 equal to 0 சரிங்களா. இதுதான் செகண்ட் क्वेश्चनோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் क्वेश्चन வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு. தேர்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க givenல alpha is equal to 2 beta is equal to 1/2 gamma is equal to 1 கொடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஆல்ரெடி ஜெனரல் கேஸ் வந்து ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிட்டு இருக்கோம். அப்போ x power 3 of minus x square of இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். அப்ப பாருங்க 2 plus of plus 1 plus x of இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அங்க பாருங்க ஆல்பா பீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 1/2 மல்டிப்ளை பண்ணோம். இது இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 இருக்கு 1 plus next 1/2 into 1 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் 1/2 சேம் தான் வரும். அப்போ half வரும். நெக்ஸ்ட் பாருங்க 1 into 2 பண்ணும்போது 2 வரும் சரிங்களா. ஆல்பா பீட்டா அது ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா அந்த மாதிரி மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into இது மல்டிப்ளை பண்ண 1 கிடைக்கும். அப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் சரிங்களா. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க 2 into 1/2 into 1 இது கேன்சல் ஆயிடும் 1 ஆயிடும். அப்போ 1 into 1 1 தான் சரிங்களா. அப்போ அதான் ஆன்சர். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எப்படி சால்வ் பண்றதுன்னு. x³ minus x square இப்போ பாருங்க இதுக்கு LCM எடுக்கணும். LCM எடுத்தா 2 கிடைக்குது. இப்போ இங்க என்ன இருக்கு இது எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணனும் 2 கிடைக்கும்னா இங்க எதுவுமே இல்லை. அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 2 2s are 4. நெக்ஸ்ட் இங்க ஆல்ரெடி டிவைட்ல 2 இருக்குனா இப்போ மல்டிப்ளை பண்ண முடியாது அதே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு 2 இருக்கா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 ஆயிடும் சரிங்களா.
இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே சேம் நம்பர் தான் எலிமெண்ட் இருக்குது. அப்போ அதே சேம் தான் வரும். எக்ஸ் ஆஃப் 4 + 1 + 2 டிவைட் பை என்ன இருக்கு பாருங்கள், இங்கே வந்து 2 வரும். இங்கே செக் பண்ணிங்க பாருங்கள், இங்கே வந்து 2 பண்ணும்போது 2 வரும். ஓகே, இந்த 4 வந்து இங்கே வரணும், பட் இருந்தாலும் விடுங்க. இங்கே 2 வரும், இங்கே 4 இருக்கும். சரிங்களா? இது 2. சரிங்களா? இங்கே டிவைட் பை 2 -1 = 0. நெக்ஸ்ட் பாருங்கள், x⁴ மைனஸ் ஆஃப் x². இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது? 4 + 1 5, 5 + 2 7, 7/2. அப்போ இங்கே 7/2 யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் 7/2 x -1 = 0. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2 வந்து எல்லாம் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2x³ -7x² + 7x - 2 = 0ன்னு வரும். சரிங்களா? ஃபைனலாக பாருங்கள், இதுதான் செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஹென்ஸ் தி கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் என்ன இருக்கு ஆன்சர்? 2x³ -7x² + 7x - 2 = 0. இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்கிற 3 கொஸ்டினும் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா are the roots of cubic equation x⁴ + 2x² + 3x + 4 = 0, form a cubic equation. ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க cubic equation. whose roots are இங்கே கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2α, 2β, 2γ. செகண்ட் 1/α, 1/β, 1/γ. தேர்ட் ஒன் -α, -β, -γ இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கானோ அது ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். எப்பவுமே அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆல்பா, பீட்டா, காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். சரிங்களா? ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x⁴ + 2x² + 3x + 4 = 0. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, கியூபிக் ஈக்குவேஷன், அதோட கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குது பாருங்கள், x⁴ இங்கே எழுதுகிறேன். x⁴ நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் வரும். அப்போது இங்கே x² வரும், இங்கே ப்ளஸ் x வரும், ப்ளஸ் இங்கே கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ d = 0 வரும், இங்கே மைனஸ் வரும். இதுதான் ஜென்ரல் கேஸோடைய ஃபார்முலா. சரிங்களா? இது பிஃபோரில் ஏபிசி எல்லாம் வரும். இங்கே வேணா இங்கே பி போட்டுக்கோங்க, இங்கே சி போட்டுக்கோங்க. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம போடுறோம். சரிங்களா? பி இங்கே சின்னு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பிஃபோரில் ஏ இருக்கும், இங்கே ஏ இருக்கும். சரிங்களா? ஏ மீன்ஸ் இங்கே ஒன்றா தான் இருக்கும், பட் ஏ போட்டாலும் பரவாயில்ல. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுலேருந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம இது கம்பேர் பண்ணி இதனுடைய வேல்யூஸ் நம்ம எழுதணும். பி வர இடத்துல என்ன இருக்கு பாருங்கள், மைனஸ் இருக்குது. அப்போது பி = -2. சி = என்ன இருக்கு பாருங்கள், 3 இருக்குது. சரிங்களா? சி = 3. நெக்ஸ்ட் டி = என்ன இருக்குது, இங்கே டியில் வந்து மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் வரும். அப்போ டி = -4 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் நம்ம 3 வேல்யூஸ். இந்த 3 வேல்யூஸ் வச்சு தான் இந்த 3 சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணோம், ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா என்னன்னு தெரியணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்னன்னு தெரியணும். அதுதான் அதோடைய வேல்யூஸ் என்ன இருக்குது, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அதோடைய வேல்யூஸ் தான் இங்கே இருக்கும். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா, பீட்டா ப்ளஸ் காமா, காமா ஆல்பா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா. அப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ என்னோட வேல்யூஸ் என்ன இருக்குது, -2. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா அதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்குது, சி = 3. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்பா பீட்டா காமா வேல்யூஸ் வந்து -4. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, given the question என்ன இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 ஆல்பா 2 பீட்டா
2 காமா இருக்குது. இப்போ பாருங்கள் இதனுடைய சம்மு பண்ணணும், இதனுடைய ப்ராடக்ட் பண்ணணும், இது ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணணும். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆட் பண்ணணும், ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா பண்ணணும், நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அது மாதிரி சால்வ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் இதை ஆட் பண்ணுறேன். சரிங்களா, ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆட் பண்ணும்போது என்ன பாருங்கள் இது எல்லாத்தையும் காமனாக 2 காமனாக இருக்கலாம். அப்போ 2 காமனாக எடுத்துட்டேன். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு அது எடுத்துட்டேன். இப்போ 2 ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அதனுடைய வேல்யூஸ் இருக்குது -2 இருக்குது. அப்போ -2 பாருங்கள் 2 2 சார் 4 ஆகிடும். அப்போ -4 வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்டு நம்ம என்ன சால்வ் பண்ணணும், ஆல்பா பீட்டா பீட்டா காமான்னு சால்வ் பண்ணணும். பாருங்கள் 2 ஆல்பா டாட்டு 2 பீட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 பீட்டா டாட் 2 காமா ப்ளஸ் 2 காமா டாட் 2 ஆல்பா. இப்போ பாருங்கள் ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா இந்த மாதிரி ஷேப் வந்துச்சு. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் காமனாக இருக்குது. 2 2 சார் 4 காமனாக இருக்கா. அப்போ பாருங்கள் 4 மட்டும் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டா ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் இது சால்வ் பண்ணும்போது 4 காமன் வெளியே இருக்குது. ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா அதோடைய வேல்யூஸ் என்ன இருக்குது 3 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள் 3 சால்வ் பண்ணும்போது 4 3 சார் 12. அப்போ இதோட வேல்யூஸ் என்ன இருக்குது 12 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம என்ன சால்வ் பண்ணணும், ஆல்பா பீட்டா காமா பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, ஆல்பா பீட்டா காமா மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆல்பா டாட் 2 பீட்டா டாட் 2 காமா. இப்போ பண்ணும்போது பாருங்கள் 2 2 சார் 4 4 சார் 8. அப்போ 8 வந்தால் எடுத்துகிட்ட வெளியே. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்பா பீட்டா காமா இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூஸ் என்ன இருக்குது -4 கிடைச்சிருக்கு. அப்போ -32. இப்போ பாருங்கள் இது எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஆன்சர் ரெக்வயர்டு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, அப்போ பாருங்கள் ஹென்ஸ் த ரெக்வயர்டு cubic equation பாருங்க இது வந்து இந்த டேர்ம்ஸ் இங்க பாருங்க செக் பண்ணி எழுதணும். இங்க பாருங்க x cube ஃபர்ஸ்ட் எப்பவுமே x cube வரும். x cube of minus of x square bracketல 2 alpha plus 2 beta plus 2 gamma next plus x of இருக்கு 2 ஆல்பா பீட்டா இந்த ப்ரொசீஜர் இங்கே எழுதணும். சரிங்களா, அப்போ பாருங்கள் 2 ஆல்பா டாட் 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா டாட் 2 காமா ப்ளஸ் 2 காமா டாட் 2 ஆல்பா க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் ஆஃப் 2 ஆல்பா டாட் 2 பீட்டா டாட் 2 காமா. இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம், அது எழுதணும். சரிங்களா, ஈக்குவல் டு 0. பாருங்க சால்வ் பண்ணும்போது என்னோட வேல்யூஸ் என்ன இருக்கு ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு -4 கிடைச்சிருக்கு பிளஸ் எக்ஸ் ஆஃப் இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 12 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு -32 இருக்கு. சரிங்களா, -32 இங்க இருங்க -32 அதனுடைய வேல்யூஸ் கிடைச்சிருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க x power 3 minus plus ஆயிடும் 4x square. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 12x ஆயிடும். நெக்ஸ்ட் minus plus அப்போ 32 equal to 0. அப்போ இதுதான் cubic equation. சரிங்களா, hence the cubic equation is x power 3 plus 4x square plus 12x plus 32 equal to 0. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட சொல்யூஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் என்ன இருக்கு 1 by alpha comma 1 by beta comma 1 by gamma இருக்கு. இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்க ஆல்ரெடி இந்த கியூபிக் ரூட்ஸ் என்னென்ன இருக்கு பார்க்கணும். the cubic வந்து ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். சரிங்களா, அப்போ பாருங்க ஈக்குவேஷன் இஸ் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அதனுடைய பவர் டேர்ம்ஸ் எழுதணும். சரிங்களா, அப்போ பாருங்க x cube minus of x square
ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா ஆட் பண்ணணும், இதெல்லாம் ஆட் பண்ணணும். பாருங்கள் 1 பை ஆல்பா ப்ளஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை காமா. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆஃப் எக்ஸு 1 பை இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள் 1 பை ஆல்பா பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா காமா ப்ளஸ் 1 பை காமா ஆல்பா. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 1 பை ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் ஜென்ரலில் கியூபிக் ஈக்குவேஷன். சரிங்களா? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி இது வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி வரலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இது எல்லாமே எல்சிஎம் எடுத்தால் ஆல்பா பீட்டா காமான்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே ஆல்பா மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் என்னென்ன பெண்டிங் இருக்குது, பீட்டா காமா பெண்டிங் இருக்குது. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், பீட்டா காமா. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே பீட்டா மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது, ஆல்பா காமா. ஆல்பா காமா ப்ளஸ் இங்கே காமா மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆல்பா பீட்டா. சரிங்களா? அப்போ க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு எக்ஸு. இப்போ பாருங்கள் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து என்ன இருக்குது, ஆல்பா பீட்டா காமான்னு வந்துடும். சரிங்களா? இப்போ ஆல்பா பீட்டா காமா வந்துச்சு. இப்போ பாருங்கள் இங்கே ஆல்பா பீட்டா இருக்குது. அப்போ ஆல்பா பீட்டா இருந்தால் ரிமைனிங் என்ன இல்லை, காமா இல்லை. சரிங்களா? காமா ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு பீட்டா காமா இருக்குது. அப்போ ஆல்பா மட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, காமா ஆல்பாவும் இருக்குது, இங்கே பீட்டா இல்லை. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் ஆஃப் இதனுடைய வேல்யூஸ் இருக்குது, ஆல்பா பீட்டா காமா. இது அப்படியே எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதோடைய வேல்யூஸ் என்ன இருக்குது அது மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் பவர் 3 ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்பா பீட்டா, இங்கே ப்ளஸ் ஆல்பா பீட்டா, அதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். 3 டிவைட் பை ஆல்பா பீட்டா காமா, அதனுடைய வேல்யூஸ் வந்து -4 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு எக்ஸு அகெயின் ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா, அதனுடைய வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். -2 டிவைட் பை இங்கே என்ன இருக்குது, -4 ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூஸு மைனஸ் ஆஃப் 1 பை ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூஸ் வந்து -4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்கள் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3 இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ்ஸு 3 எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ 2x டிவைட் பை 4. நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா அது ஆட் ஆகிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். பாருங்கள் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 1/4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் இது 4ஆல் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன இருக்குது, 4x பவர் 3 ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் ஈக்குவேஷனுடைய ஆன்சர். சரிங்களா? என்ன இருக்குது பாருங்கள், 4x³ ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ செகண்ட் கொஸ்டின் இதுதான். அப்போ பாருங்கள் ஹென்ஸ் த cubic equation is என்ன இருக்கு, 4x power 3 plus 3x square plus 2x plus 1 equal to 0. அப்போ இது செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, தேர்ட் கொஸ்டின் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா இருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்க தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, மைனஸ் ஆல்பா கமா மைனஸ் பீட்டா கமா மைனஸ் காமா இருக்குது. இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் இது சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சேம் ப்ராசஸ் தான், என்ன சால்வ் பண்ணணுமோ அதே மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, x³ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ப்ளஸ் ஆஃப் எக்ஸு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா பீட்டா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ்ஸு காமா ஆல்பா. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் இது எல்லாமே பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு மைனஸ் மைனஸ் வரும். அப்போது ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம். சரிங்களா? நம்ம எழுதியிருக்கோம் ரைட்டாக. இப்போ பாருங்கள் அதோடைய வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் இந்த ஈக்குவேஷனில். சரிங்களா? பாருங்கள் எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 3 இப்போ உங்கள் மைனஸ் எல்லாம் காமனாக இருக்குது, மைனஸ் வந்து ஆட்டோ காமன் தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் இதனுடைய ப்ராக்கெட் உள்ள ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு இருக்கும் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஆஃப் இது சேம் அப்படி தான் இருக்கும், ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மைனஸ் வந்து வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போது ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்கள் அதனுடைய வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்.
என்ன இருப்பாங்க ஆல்பா ப்ளஸ் பீட்டாவோடைய வேல்யூஸ் என்ன இருக்குது ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் -2ன்னு இருக்குது சரிங்களா. அப்போ பாருங்கள் x³ -2 x² இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் இதனுடைய வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குது பாருங்கள் அதோடைய வேல்யூஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி 3 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆல்பா பீட்டாவோட வேல்யூஸ் -4 இருக்குது இங்கே -4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணால் ஃபைனலாக x³ -2 x² ப்ளஸ் 3x -4 ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபைனல் ஆன்சர். என்ன கிடைச்சிருக்கு நமக்கு x³ ஆஃப் -2 x² ப்ளஸ் 3x -4 ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்கள் ஃபைனலாக ஹென்ஸ் த கியூபிக் ஈக்குவேஷன் is என்ன இருக்கு x³ -2 x² plus 3x -4 equal to 0. இப்போ இதுவரை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் 2 3 அந்த 3 क्वेश्चन சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் 3 क्वेश्चन உங்களுக்கு என்ன புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.